கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்களை அனைவரையுமே நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்துக்காக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் வேத புஸ்தகத்தை கையிலே. ஹல்லேலூயா. இது நமக்கு தெரிந்த வசனம்தான். ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்லுகிற காரியம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக என்னத்தை உண்டாக்குறதா? பிரிவினை. வேறு எதுவும் கிடையாது. ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் பிரிவு வாரதற்கு மிகப்பெரிய காரியம் ஒரே ஒரு காரியம். எது? பாவம்தான். ஆண்டவருக்கும் எங்களுக்கு நடுவாக பிரிவினையை உண்டு பண்ணத்தக்கதாக, ஒரு இடைவெளியை உண்டு பண்ணத்தக்கதாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் பாவம் மாத்திரம்தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் என்று சொன்னால் அவனுக்கும் தேவனுக்கும் இடையிலே எந்த உறவும் கிடையாது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நாம் பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம், வேதத்தை குறித்து வியாக்கியானம் பண்ணலாம், மற்றவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பாவம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. தேவனுக்கு உங்களுக்கு எவ்விதமான சந்தர்ப்பமும் சம்பந்தமும் கிடையாது. அவர் உங்களோடு பேசுகிறதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பாவம் மக்களுடைய வாழ்க்கையிலே அது அதிகமாய் காணப்படுகிறது. தேவ பிரசன்னத்தை இழந்த மனிதர்கள் இன்றைக்கு பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். சபைகளிலே தேவ பிரசன்னத்தை இழந்த மனிதர்கள் தான் இன்றைக்கு பெருக்கம். நாங்கள் நினைக்கிறோம் குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகளை ஏற்படுத்தத்தக்கதாக. என்ன பிரிவினை வரும்? கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலே பிரிவினை. யாராவது ஒருவர் அங்கு பாவத்திலே இருப்பார், யாராவது ஒரு ஆள் பாவத்திலே இருப்பார், அல்லது 2 பேரும் பாவத்திலே இருப்பார்கள். அப்படி இருந்தால் குடும்பத்துக்குள்ளே பிளவுகள் வரும், பிரிவுகள் வரும், பிரச்சனைகள் வரும். குடிக்கிற கணவன் வீட்டிலே இருக்கிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் பிளவுகள், பிரச்சனைகள், உறவு சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கும். சந்தேகப்படுகிற மனைவியோ கணவனோ வீட்டிலே இருக்கிற பொழுது என்ன உருவாகும் தெரியுமா? குடும்பத்துக்குள்ளே பிளவுகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கும். ஒரு 2 பேருக்கு இடையில் ஒற்றுமை இருக்க முடியாது. கீழ்ப்படியாத மனைவி வீட்டிலே இருக்கும் வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் பிளவுகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கும். கீழ்ப்படியாத பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே இருக்கும் வரைக்கும் என்ன உருவாகி கொண்டிருக்கும் அப்படின்னா, பிளவுகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கும். அங்கே உறவில் எந்த காரியம் இருக்கு, அந்த குடும்பம் நாசமாகிறதையும் சீரழிகிறதையும் நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். தேவனுக்கும் எங்களுக்கும் நடுவாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குமானால் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் சுபாவத்திலும் மாற்றங்கள் ஏற்படும். நான் அநேகமான மனிதர்களை பார்த்திருக்கிறேன். ஆவிக்குரிய நிலைமையிலே ஆரம்ப ஓட்டங்களை பார்க்கிற பொழுது அழகான ஓட்டங்கள், அவர்களை பார்க்கிற பொழுது அவர்களுடைய பேச்சுக்களை பார்க்கிற பொழுது மிகவும் பக்தி விருத்தி உள்ளதாக இருந்தது. காலப்போக்கிலே அவர்களுடைய பேச்சும் அவர்களுடைய குணாதிசயங்களும் மாறுவதை பார்த்தேன். என்ன அப்படி என்று ஆராய்கிற பொழுது அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையில் என்ன உருவாகியிருக்கிறது அப்படின்னா, மிகப்பெரிய பிளவு. ஆனால் வசனத்தை அடித்து விடுவார்கள், வசனத்தை சொல்லுவார்கள், வசனம் அப்படி சொல்லுகிறது, இப்படி சொல்லுகிறது, இப்படி இருக்கிறது, வேதத்தை குறித்தெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுடைய குணாதிசயம் இன்னுமே மோசமடைந்து கொண்டு போகிறதை பார்க்க முடியும். ஏனென்றால் அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கிற உறவு விரிசல் அடைந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா அவர்கள் ஏதோ ஒரு பாவத்துக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பாவத்தை வெளியாலே, சில பாவங்களை வெளியாலே இருந்து அறிந்து கொள்ள முடியும், சில பாவங்கள் மறைமுகமானது. அது அந்த நபருக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பொல்லாத பாவம் என்ன என்றது.
நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமத்திலே 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஒளிந்துட்டாங்க. என்ன இது? என்ன சம்பவம்? என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வருகிறார், தேவன் வருகிறார். ஏதேன் தோட்டத்தில் தேவன் வந்து உலாவ வருகிறார். வளமையாக அவர்களோடு பேசுவார், வளமையாக அவர்களோடு உரையாடுவார். இன்று வருகிறார். வருகிற பொழுது ஆதாமும் ஏவாளும் என்ன செய்கிறார்களா? ஓடி ஒளிகிறார்கள். என்ன பிரச்சனை? ஓடி ஒளிகிறதுக்கு என்ன காரணம்? சில நேரத்தில் ஓடி ஒளிகிறவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில பேர் ஓடி ஒளிவாங்க. யார் அப்படின்னா, ஃபைனான்ஸ்காரன் வந்துட்டான், ஃபினான்ஸ்காரன் வந்துட்டான், கடனை கொடுக்கணும், ஓடி ஒளிவாங்க. நான் சில இடங்களில் பார்ப்பேன் ஓடி ஒளிகிறதை. சில பெண்கள் ஓடி ஒளிகிறதை பார்ப்பேன், சில ஆண்கள் ஓடி ஒளிகிறதை பார்ப்பேன். பிள்ளைகளிடம் சொல்லிவிடுவார்கள், அப்பா இல்லை சொல்லுப்பா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன், நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன். சின்ன சின்ன லோனெல்லாம் எடுக்கிறது. அவன் தேடி திரிவான் பைக்கில், அவன் வீட்டுக்கு முன்னால் வந்து போன் அடிப்பான், இவங்க ஓடுவாங்க, ஒளிவாங்க. ஏன்? என்ன கள்ள கோணம்? என்ன கள்ள கோணம்? நேர்மையான ஆள் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? காசு இருந்தால் என்ன செஞ்சுருப்பார்? இந்தா உன் காசு அப்படின்னு கொடுத்துருப்பார், நேராக வந்திருப்பார். இன்றைக்கி வரையில்லை. ஏன் காரணம் அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனை. எப்பொழுதும் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நீங்கள் யாருக்காவது விலகி ஓடுறீங்க அப்படின்னா உங்கள் இருதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உங்கள் முகம் மற்றவரை பார்க்குறதுக்கு, நேரடியாக பார்க்குறதுக்கு உங்களால் முடியலை அப்படின்னா நல்லா நினச்சிக்கொள்ளுங்க, உங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது. ஒரு சகோதரன் என்னை எப்பொழுதும் பார்க்கல, அவர் பார்க்காமே போவார். என்னை பார்க்கவே மாட்டார் அவர். ஏன்ட்டு எனக்கும் தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும் என்ன பிரச்சனை அவருக்குள்ளே இருக்குது அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நான் பார்த்துட்டு தான் போவேன், நான் அவரை நன்றாக பார்ப்பேன். அவர் என்ன விலகி பார்த்தாலும் அவரை நான் நன்றாக பார்த்துட்டு தான் போவேன். ஏன் அப்படின்னா, உண்மையான ஆளாய் நீ இருந்திருந்தால் நீ என் முகத்தை பார்ப்ப. என் முகத்தை நீ பார்க்கிற இல்லை அப்படின்னா உனக்குள்ளே ஏதோ ஒரு பாவம் இன்று வரைக்கும் நீ என்ன செஞ்சிருக்கிற, வச்சிருக்கிற. உங்கள் வாழ்க்கையில் கசப்பை நீங்கள் வச்சிருப்பீங்க அப்படின்னா, யாரையாவது குறித்து, ஊழியனை குறித்து கசப்பு உங்களுக்குள்ள இருக்குன்னா, சக விசுவாசிகளை குறித்து கசப்பு உங்களுக்குள்ள இருக்குன்னா, உங்கள் முகங்கள் நேராக அது பார்க்காது, விலகி ஓடும். சபையை விட்டு விலகி ஓடும், அக்கியங்களை விட்டு விலகி ஓடும். இதுதான் பாவத்தினுடைய காரியம். சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை பிரிக்கிறது. நல்லா விலகிக் கொள்ளுங்க. சாத்தானுடைய வேலை உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவை பிரித்து விடுறதுதான் வேலை. ஏவாள் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டாள். வஞ்சிக்கப்பட்ட உடனே அவர்கள் பாவம் செய்துவிட்டோம் என்கிற உணர்வு அவர்களுக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் வாரார், வளமையாக வார மாதிரி வாரார். அவர் குளிர்ச்சியான வேலைகளே வந்து அவர்களோடு என்ன செய்வாரா? உலாவுவார், பேசுவார். என்ன இன்றைக்கி சாப்பிட்டீங்க? அவங்க அந்த நேரத்தில் ஆண்டவரை துதித்து பாடி இப்படியெல்லாம் செய்யலை. அவங்க வளமையான ஒரு பேச்சு. என்ன அதான் இன்றைக்கி என்ன பிரச்சனை, என்ன சாப்பிட்டீங்க, வளமையாக பேசுகிறது போல். அப்படித்தான் அவர்களுடைய அன்றைய உரையாடல். தேவனுக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்த உரையாடல் அதுதான். அதான் தேவனோடு அப்படித்தான் இருந்தார்கள் அவர்கள். அவர் வருவார், வளமையாக பேசுவார், அவர்களோடு உரையாடி விட்டு போவார். இன்றைக்கு வருகிறார், ஓடி ஒளிகிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு தெரியுது அவர்களுக்கு பாவம் தங்களுக்குள்ளே வந்தது. பாவம் வந்ததுனால ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறார்கள். ஏன் ஆதாமும் ஓடி ஒளிகிறான்? ஆதாம் பாவம் செய்யலையே. யார் மூலமாக பாவம் செய்தான்? ஏவாள். அவனுக்கு தெரியும் பிசாசுக்கு பிரிவினை யாரை வச்சு இவங்களை பிரிக்கலாம் அப்படின்னு. ஏவாள் பலவீனமானவள் என்பதை அவன் அறிந்தான். அவள் பலவீனத்தை அவன் நன்றாக பயன்படுத்தினான். அவளை வச்சு இவரை வீழ்த்தாட்டினான். பாருங்க, 2 பேரும் ஓடுகிறார்கள். ஒரு கல்லில் 2 மாங்காய்.
அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கல் அடித்தா போதும், யாரை தட்டணுன்ட்டு அவனுக்கு தெரியும். சபையில் யாரை தட்டணுன்ட்டு அவனுக்கு தெரியும். இவனை தட்டுனா அங்கே விழும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. சத்துருவானவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. சத்துருவானவனுக்கு தெரியும் யாரை நாம் பயன்படுத்தணும். யாரை பயன்படுத்தினால் பிளவை உண்டு பண்ண முடியும். எங்களுக்கும் தேவனுக்கு இடையில் ஒரு பிளவு வாரதுக்கு யாரை பயன்படுத்த வேணும்னு அவனுக்கு நன்றாய் தெரியும். நல்லா விளங்கி கொள்ள வேணும். ஏனென்று சொன்னால் பிசாசுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தனக்கான ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவது. ஏன் அவன் தனக்கான கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவது நோக்கம்னா, அவனுக்குள்ளே வந்த பாவம் அப்படிப்பட்டது. பெருமை என்கிற பாவம் முதலாவது பரலோகத்திலே உருவான பாவம். பெருமை எங்கே உருவாச்சு? பரலோகத்தில் உருவான பாவம். கர்த்தர் எல்லாருக்கும் சுயாதீனத்தை கொடுத்திருந்தார். பரலோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சுயாதீனம் இருக்கிறது. சிலர் சொல்லுவார்கள், எப்படி சொல்லுவார்கள், மனிதனுக்கு மாத்திரம்தான் சுதந்திரம் இருக்கிறது. நன்மையை தீமையை அறியத்தக்கதான சுதந்திரம் மனிதனுக்கு மாத்திரம் இல்லை, ஆண்டவர் படைத்திருக்கிற பரலோகத்திலே படைத்திருக்கிற அத்தனை ஜீவன்களுக்கும் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் யார் விழுந்து போனா? லூசிபர் யோசிக்கிறதற்கான சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். எது நல்லது கெட்டது என்பதை அவன் யோசிக்கிறதற்கான சுதந்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. விழுந்து போனான். பெருமை என்கின்ற ஒரு காரியம். ஒரு பாவம் வரப்போகுது, நமக்குள்ள ஒரு பாவம் வரப்போகுதுன்னா அதுக்கு முதலாவது அடிப்படை காரணமே ஒரே ஒரு பாவம் இருக்கும். என்ன சொல்லுங்க பார்ப்போம்? பெருமை என்கிற பாவம் நமக்குள்ள அது வந்திருந்தா மட்டும்தான் மீதி மற்ற பாவம்லாம் வரும். பெருமை என்கிற ஒரு பாவம் நமக்குள்ள மறைமுகமாக அது இருக்கும். அந்த பாவம் நம்மளை தேவனிடத்திலிருந்து பிரிக்கும். பரலோகத்தில் ஒன்றாய் இருந்தார்கள், பாடினார்கள், துதித்தார்கள். கர்த்தர் அவனை எங்கே தள்ளினாரா? பரலோகத்திலிருந்து கீழே தள்ளினார். யார? லூசிபர். சில மக்கள் மத்தியிலே பார்க்கிற காரியம் பெருமை என்கிற ஆவி. நேரடியாக பிரசங்கம் பண்ணுவேன், அவர்களுக்கு சொல்லுவேன், உனக்குள்ளே இருக்கிற பெருமையை தூக்கி போடு. உனக்குள்ளே இருக்கிற பெருமையை தூக்கி போடு. ஊர், படிப்பு, இந்த பெருமை உனக்குள்ளே இருக்குதா? தூக்கி வெளியால் எரிஞ்சு போட்டு வா. அப்போ தான் நீ பரலோகத்துக்கு போவா. சாதி வரி, பணவரி, இது உங்களுக்குள்ள இருக்குதா? இதை தூக்கி வெளியால் போட்டுட்டு வாங்க. அவர்களுக்கு ஆரம்பத்தில் கடினமாக இருந்தது, ஆனால் விட இல்லை. நான் அவர்கிட்ட சொன்னேன், உன்னை மற்றவன் ஆளுவான் அப்படின்னு சொன்னேன். நீ உங்களுக்குள்ள இருந்து உனக்கான தலைவன் வரவே மாட்டான். ஏன் அப்படின்னா, உனக்கான தலைவன் வேறு எங்கே இருந்து வருவான். அவங்களுக்கு சொன்னேன், ஏன் அவங்களுக்குள்ள இருக்கிற பெருமை. கவனமாயிருங்கள். கர்த்தர் கொடுக்கிற காரியம் நீங்கள் இல்லைன்னா உங்களை அடக்கிறதுக்கு வேற ஒருத்தன் வருவான். அந்த நாட்களில் இவர்களுக்குள்ள பெருமையினுடைய ஆவி நிறைந்து போயிருந்தது, சாதி வரி பெருகி போயிருந்தது. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? எல்லாரையும் அடித்து கலைச்சார், யுத்தத்தை அனுமதித்தார். யுத்தம் கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டது. அவர்களுக்குள்ள இருந்த சாதி வரி இப்போ போகிறாங்க, இந்தியாவுக்கு போகிறாங்க, உலக நாடுகள் எல்லாம் போகிறாங்க. அங்கே போயிட்டு இங்கு மூக்குப்போனியிலே தண்ணி கொடுத்தவர்கள், மற்றவர்கள் வருகிற பொழுது அவர்களுக்கென தனித்துவமான பாத்திரங்களை புழங்கியவர்கள். என்ன சாதிக்காரன் சமைச்சானோ தெரியாது, முகாமில் நின்று வாங்கி திண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவரே முகாமில் ஒன்றா இருக்கிறாங்க. இப்போ எங்கே போச்சு அந்த சாதி வெறி? எங்கே போச்சு? கர்த்தர் அடிப்பார் உங்களை. நீங்கள் பெருமையின் ஆவியோடு இருப்பீர்களானால் உங்களை என்ன செய்வாரா? நொறுக்குவார். இப்பயும் அந்த சாதி வெறி தலை தூக்குகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பாவத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்க ஆரம்பிக்கிற பொழுது உங்களுக்கும் தேவனுக்கு இடையில் இருக்கிற என்ன உறவு விரிசலாகுது? அந்த உறவே என்னவாகுது? பிளவுபட ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை, அழகான பாடல் பாடிய மனிதர்களை பார்க்கிறோம், ஊழியக்காரர்லாம் பார்க்குறோம். நிறைய ஊழியக்காரர் சொன்னாங்க, ஒரு பிரபலமான பாடகர், அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பாடல் பாடக்கூடிய ஒரு திறமை. பாடல் பாடுகிறத மாத்திரம் அதை வச்சுக்கிட்டு இருந்திருந்தால் போதும். ஆனால் அந்த திறமையை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு கூட்ட ஜனத்தை என்ன செய்கிறான்?
சாத்தானுக்குள்ளே வழி நடத்துகிறதை பார்க்க, ஆடலும் பாடலும் சபையில் கூத்தும் கும்மாளமும். இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை. கர்த்தர் ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். எப்படி அப்படின்னா, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, சில நேரங்களில் நாம் மற்றவர்களுக்கு மூடி மறைக்க முடியாது. நம்முடைய காரியம் கனநாளுக்கு மூடி மறைக்க முடியாது. தேவ உறவில்லாமல் ஊழியம் செய்ய நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஜெபம் இல்லாமல் தேவனுக்கு ஊழியம் செய்ய நினைக்கிறீங்கன்னா அதிக நாட்கள் அது நீடிக்காது. அதிக நாட்கள் நீடிக்க முடியாது. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் என்ன இருக்கணும்? சரியான உறவு இருந்துக்கிட்டே இருக்கும். தேவ உறவில்லாத குடும்பங்கள், தனித்துவமான மனிதர்களை அநேகரை பார்க்கிறோம். இன்றைக்கு சபையினுடைய கூட்டங்களுக்கு மக்கள் வர விருப்பப்படுகிறதில்லை. அது ஒரே ஒரு காரியத்தினுடைய அடையாளம். அவர்கள் தேவனிடத்தில், அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த உறவு மிகவும் தூரமாக இருக்கிறது. அநேகர் சொல்வார்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சா நான் போகவே மாட்டேன், வேலைக்கே போக மாட்டேன். பொருத்தனைகள், இன்றைக்கு பொருத்தனைகள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டு இருக்கிறது. விழுந்திருக்கிறோம். நம்ம ஜனங்கள் மிக மோசமானவர்கள். யாரை காட்டிலும்? மற்றவர்களை காட்டிலும். மற்றவர்கள் உண்மையிலேயே இந்த நாட்களிலே அவர்கள் உணர்ந்து செய்கிறார்களோ உணராது செய்கிறார்களோ, ஆனாலும் சரியாக செய்கிறார்கள். இந்த நாட்களை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் அப்படி. ஆனால் இவர்களுக்கு எந்த நாளும் கிடையாது, எந்த நாளும் கிடையாது. இவர்களுக்கு எந்த நாளும் என்ன இல்லை? ஒழுங்கீனம். ஒரு நாள் கூட கர்த்தருக்காக நேரத்தை செலவழித்து ஆண்டவருடைய காரியங்களிலே வந்து அமருகிறதற்கு இவர்களால் என்ன செய்ய முடியலை. வீடுகளிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். மனவேதனை அடையும். நான் சில பேருக்கு சொல்லுவேன், வாங்க கூட்டத்துக்கு வாங்க, சொல்லிட்டு வருவேன். கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிற காரியங்களை நான் சொல்லுவேன். கர்த்தர் என்னோட பேசுகிறார் அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஏதோ ஒரு விளைவு அங்கு நடக்க போகிறது. ஒரு மனிதனை குறித்து என்னோடு பேசுகிறார் அப்படின்னா அங்கு ஏதோ ஒரு விளைவு இருக்கிறது. நான் வளமையாக ஒரு சில மனிதர்களை பார்க்கிறதில்லை, ஆனால் அவர்கள் பழக்கப்பட்ட மனிதர்கள் தான். எவ்வளவோ காலத்துக்கு பிறகு ஒருவர் வருகிறார். நான் கடையிலே நிற்கிறேன். அவர் வழியை வந்து என்னோடு பேசுகிறார். சொல்லுகிறார், நீங்கள்லாம் இப்போ என்னோட பேசவே மாட்டீங்க, என்ன கண்டுக்கலே மாட்டீங்களே அப்படின்னா. டேய் நீயா அப்படின்னு நான், ஏன் அவனுக்கு எனக்கு தொடர்பு இல்லை, ஆனால் அவன் அன்றைக்கு பேசுகிறான் என்னோட வந்து, நீ என்ன கண்டுக்கலே மாட்டேன்றியே அப்படின்றான். பிறகு அடுத்த நாள் கேள்விப்படுகிறேன், அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, போட்டில் கள்ளக்கடத்தல் பண்ணுறவன். அடுத்த நாள் அவன் பிரேதமாக வருகிறான். இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன். என்னோடு படித்தவன், அவனுக்கு எனக்கு பெருசாக தொடர்பு இல்லை, ஆனால் பேசுவோம். ஒரு முறை இப்படித்தான், ஏதோ ஒன்றுக்காக நான் காலையில் ஜெபிக்கிறதுக்காக இங்கே வருகிற நேரத்தில் அவன் காலையில் எழும்பி வார நேரத்தில் என் முகத்தில் தான் முழிச்சான். என்னை பார்த்துட்டு, ஏய் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு போனான். வளமையாக கேட்டுருப்பான். அன்றைக்கு என்னட்ட கேட்குறான். அவன் அந்த நாள் செத்தான். அந்த நாள் இதில் செத்தான். அப்போ இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்தோன்னே எனக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு, நான் இன்னும் ஆண்டவரை குறித்து அவர்களுக்கு என்ன செய்யலை, சொல்லலை. இன்னொருத்தன், அவனும் என்னோட படித்தான். அவன் இதில் உட்கார்ந்துருக்கிறான் சந்தியில். அப்பொழுது, லிவிஸ்டா என்னப்பா என்னோட கதைக்கிறீங்கல்ல அப்படின்ட்டான். அப்போ இப்படி ஒருத்தன் பேசுகிறான்னு சொன்னால் நீயும் சாக போகிறேன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறேன். சரியா ஒரு கிழமை அவனும் செத்து போனான். நான் பேரை குறிப்பிட்டு சொல்லலாம், ஆனால் எதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னென்னா, மனம் திரும்புகிறதற்கான சந்தர்ப்பம் இனி நமக்கு முன்பாக கொண்டு வருகிறார். மனிதர்களை நமக்கு முன்பாக கொண்டு வருகிறார். நாங்கள் இன்றைக்கு மற்றவர்களை குறித்து எந்த விதமான என்ன இல்லை, உணர்வற்றவர்களாக இருக்கிறோம். ஏன்னா
உணர்வு அற்றவர்களாக இருக்கிறோன்னா என்ன காரணம் தெரியுமா? எங்களுக்கும் தேவனுக்கு இடையில் என்ன இருக்குது தெரியுமா? பாவம். எங்களுக்கும் தேவனுக்கு இடையில் பாவம். அதனால் தேவ பிரசன்னத்தை எங்களால் பார்க்க முடியாது. இன்றைக்கு சபைகள் பிரிவினைகள், சபைகளுக்குள்ள பிரிவினைகள், சபைகள் உடைக்கப்படுது. என்ன காரணம் தெரியுமா? இந்த பாவம். அவனுக்கு தெரியும் யாரை நான் பயன்படுத்த வேண்டும். நிச்சயமாக ஆண்டவரோடு இருக்கிற ஒருவரை அவன் பயன்படுத்த மாட்டான். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சத்துருவானவன் ஆண்டவரோடு இருக்கிற ஒருவனை தனக்காக பயன்படுத்த மாட்டான். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வசனத்தை. ஒருவனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கும் அவனுக்கு இடையிலே பிரிவினை வந்தது நிமித்தமாக என்ன நடக்குதுன்றதை நாங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 32வது அதிகாரம் 1-4 வரையான வசனங்களை வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தாவீதினுடைய சங்கீதம் என்ன சங்கீதம் தெரியுமா? பாவத்தில் விழுந்துட்டாரு. விழுந்தோன்னு அவர் சொல்கிறாரு, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஏன்னா இப்போ பாக்கியத்தை இழந்துட்டோம். பாவம் செஞ்சிட்டோன்னா பாக்கியத்தை இழந்துட்டோம். அந்த உணர்வே இல்லாமல் இன்னைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அவர் சொல்கிறான், 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். என் எலும்பு உலர்ந்து போயிற்று. கதறான், ஆண்டவரை நோக்கி பார்த்து கதறான். எலும்பு வறண்டு போகிற அளவுக்கு. என்ன காரியம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் பாவத்துக்கு இடம் கொடுத்தோன்னா ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டாலும் என்ன நடக்காது? அங்கே ஒரு சமாதானத்தை காண முடியாது. பட்சேபாலிடத்திலே தாவீது பாவத்திலே விழுந்தார். அன்றைக்கு பிடிச்சது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம். அந்த ஆவிக்குரிய போராட்டம் உள்ளுக்குள்ளே நடக்குது. அவனுக்கும் தேவனுக்கு இடையில் அவன் அந்த பிரசன்னத்தை இழந்துட்டான். இவ்வளோ நாள் நல்லா பேசிகிட்டு இருந்தான், நல்லா பாட்டு பாடினான், ஆண்டவரை துதிச்சான். அந்த உறவில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எடுத்து வாசிக்கலாம் அந்த சங்கீதத்தில். 51வது சங்கீதம் 7வது வசனத்திலிருந்து 12 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா விளங்கும். பட்சேபாலிடத்திலே பாவத்தில் விழுந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த காரியத்தை 51வது அதிகாரம் 7லிருந்து 12 வரைக்கும் வாசிக்கலாம். அந்த 8வது வசனம் எப்படி சொல்லுது? என்ன சொல்லுது? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரணும்னு சொன்னால் தேவ உறவு சரிப்படணும். அவன் சொல்கிறான், அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சி எனக்கு அந்த 9 மாதம் கிடையாது. கிட்டத்தட்ட 9 மாதம் தேவன் அவனோடு பேசவே கிடையாது. ஆண்டவர்கிட்ட போகிறான், ஜெபம் பண்ணுறான். ஆனால் ஒரு மனம் திரும்புதல் அவன் வாழ்க்கையில் வரையில்லை. அந்த பாவத்தோடையும் அவன் அப்படியே இருக்கிறான். ஆனால் தேவன்கிட்ட பேச போகிறாங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இதே தான் நடக்குது. பேசுகிறாங்க, தேவன் பேசுகிறார் இல்லை, அவர் தன்னுடைய முகத்தை மறைக்கிறார். இது அந்த பிரசன்னத்தை உணர்ந்தவனுக்கு தான் தெரியும். தாவீதுக்கு தெரியும் அந்த பிரசன்னத்தை உணர்ந்தது. தேவன் தன்னோடு பேசுகிறத உணர்ந்தது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த அனுபவம் அவனுக்கு தெரியும். அதனால தான் கேட்குறான், ஆண்டவரே அந்த மகிழ்ச்சி என்னை விட்டு போயிட்டு. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். என் எலும்புகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குது? நொறுக்கப்பட்டு போனதாக இருக்குது. வாசிக்கலாம் 9வது வசனம். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் என்ன செய்யுங்க ஆண்டவரே? நீக்கி அருளும். அடுத்தது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும்
உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரு ஆண்டவரே அப்படின்னு. பரிசுத்த ஆவியானவரை பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அங்கு பரிசுத்த ஆவியானவருடைய செயல் குறைய ஆரம்பிக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு பாவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமோ பரிசுத்த ஆவி அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியாது, செயற்பட முடியாது. உங்கள் வாழ்க்கையில் பேச மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேச மாட்டார், இடைப்பட மாட்டார். இது யார வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னா உங்களுக்கு நன்றாய் தெரியும். யார்? சவுலனுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. சவுலனுடைய வாழ்க்கையில் நடந்து அவன் தேடுறான், ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், அங்கே கேட்குறான். ஆண்டவர் அதுக்கு பிறகு பேசவே கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில் பாவத்துக்கு அவன் இடம் கொடுத்த பிறகு அவன் தற்கொலை செய்யும் வரைக்கும் ஆண்டவர் அங்கு செயலாற்றவே கிடையாது. ஏன் அப்படின்னா பாவம் மனம் திரும்புதல் இல்லாமல் கர்த்தரை தேட நினைக்காதீங்க. உங்களை சரிப்படுத்தாமல் கர்த்தரை பார்க்க நினைக்காதீங்க. இன்றைக்கு சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஆண்கள் வாங்க, பெண்கள் வாங்க, யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு முக்கியத்துவமே கிடையாது அவங்களுக்கு. அவங்களோட நினைப்பு என்ன அப்படின்னா, என்ன இதெல்லாம் என்ன, ஜெபத்துக்கு போய் என்ன காண போகிறேன், அதை விட மேன்மையான ஒன்றை நான் வீட்டில் வச்சுருக்கிறேன், என் இல்லத்தில் இருக்கு. ஒரு நாள் உங்களை கொல்லப் போகிறது, ஒரு நாள் அது உங்களை கொல்லப் போகிறது. உங்கள் வாழ்க்கையிலிருந்து அந்த பாவத்தை விளக்காத வரைக்கும் ஒன்று அது உங்களை கொல்லும், நீங்கள் இல்லாட்டி தூரமாய் போய்விடுவீர்கள். அன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நான் பார்த்து ஆரம்ப காலத்திலே ஒருவரை குறித்து எனக்கு தெரியும், பேர் சொல்ல விரும்பலை. ஏழ்மையான நிலைமை, ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் பிள்ளைகள். அந்த நிலைமையில் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாங்க. வெயில்னாலும் வருவாங்க, கூட்டத்துக்கு நடந்து வருவாங்க, எல்லா கூட்டத்திலும் பங்கெடுப்பாங்க. கொஞ்ச நாள் போனது வசதி வாய்ப்புகள் வர ஆரம்பித்தது. அதுக்கு அப்பா அற்புதமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே சுபாவம் மாற ஆரம்பித்தது. கூட்டங்களிலே கலந்து கொள்வதில்லை, அதிகமாக குறிப்பெடுப்பார்கள், ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பித்தது. கூட்டத்துக்கு பைபிளே வராது. பிறகு ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கை. பிறகு ஆலயத்துக்கே இல்லை, எப்பயாவது இருந்துட்டு ஒரு முறை அதை நான் பார்ப்பேன் என்று இல்லை. தேவ ஜனமே, நம்முடைய ஓட்டம் ஆரம்பத்தில் ஓடினது அல்ல, இப்போ கடைசியாக நீங்கள் என்ன ஓடுறீங்கன்றதான் நம்ம ஓட்டம். ஆண்டவரே ஆரம்பத்தில் நான் அப்படி ஓடினேன், ஆண்டவரே உங்களோட பாதத்தில் அவ்வளவு வேலை செஞ்சேன், அத்தனை பேரை ஆண்டவர் அண்டை கூட்டிகிட்டு வந்தேன், எத்தனையோ பேரை ரட்சிப்புகளாக வழி நடத்தினேன். சரி, இப்போ என்ன செய்கிறீங்க? இப்போ எந்த சபைக்கும் போகிறதில்லை அப்படின்னா ஆண்டவர் உங்கள் தொடக்கத்தை பார்க்கிறவர் அல்ல, உங்களுடைய முடிவை பார்க்கிறவர். இன்றைக்கு அநேகருடைய முடிவு மிகவும் மோசமானது. இன்றைக்கு அநேகரை நான் பார்க்கிறேன், என்னமெல்லாம் சொன்னாங்க, ஊழியத்தில் அப்படியெல்லாம் பங்கெடுத்தாங்க, அப்படியெல்லாம் இருந்தாங்க. இன்றைக்கு அவர்களுடைய முடிவை பார்க்கிறேன், மிகவும் பரிதாபத்துக்குரியது. ஆண்டவரை இல்லாத, ஆண்டவரை விட்ட மனிதர்களை பார்க்கிறேன். நீங்கள் அவர்களை அப்படி யாராவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணுவீங்கன்னா அப்படி ஜெபம் பண்ணுங்கள் அவங்களுக்காக. அவங்க ஆரம்பத்தில் ஓடிய ஓட்டத்தை பாருங்கள். அவங்களுக்கு தெரியாது, எப்பொழுதும் தெரியாது. ஏன்னா அப்படின்னா நரகத்தை ஒருவனும் பார்க்கலையே. அதனால தான் இன்றைக்கு எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா ஆண்டவரை தேடுறதுக்கு அவனுக்கு மனசு வர இல்லை. நரகத்தை ஒரு முறை பார்த்தால் அவன் என்ன செய்வான்? நிச்சயமாக ஆண்டவரை தேடுவான். லாசருவும் ஐஸ்வர்யவானும், லாசரு ஆபிரகாம் மடியிலே தேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த ஐஸ்வர்யவான் நரகத்திலே வேதனைப்படுகிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் பரலோகத்தில் இருந்த இங்கிருந்து ஒருத்தனை அனுப்புங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனை அவன் சொன்னாதான் அங்கே உள்ளவனுக்கெல்லாம் விளங்கும் அப்படின்றான். ஆண்டவர் சொன்னார், இங்கேருந்து ஒன்றும் போக தேவையில்லை, அங்கே இருக்கிறவன் போதும், மோசையும் தீர்க்கதரிசிகள் அங்கே இருக்கிறாங்க, அவங்க சொன்னதை கேட்கட்டும். இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, பரலோகத்தில் மனம் திரும்ப மனதில்லாதவனா ஒருத்தன் இருப்பான்னா அவன் பரலோகத்திலேருந்து யார் வந்து சொன்னாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? கேட்க போகிறதில்லை. கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டவர்கள் நம்ம எச்சரிக்கிற பொழுது மனம் திரும்ப கற்றுக்கொள்ளுங்க, மனம் திரும்ப கற்றுக்கொள்ளுங்க. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது, தள்ளிக்கொண்டே போகிறீங்க. எனக்கு தான் அதுன்னு தெரியும்,
தள்ளிக்கிட்டே போகிறது. அந்த வார்த்தை அவள் உதாசீனம் பண்ணுறாராம், இப்படியே தள்ளிக்கிட்டே போகிறது. இது எனக்கு இல்லை, இது அவருக்கு, இது எனக்கு இல்லை. என்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தான் நம்ம வாழ்க்கையில் விடுதலை. தாவீதினுடைய வாழ்க்கையில் இவ்வளோ காலம் அவன் போராடிக்கிட்டு இருந்தான். அவன் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, ரட்சிப்பின் சந்தோஷத்தையே இழந்து போயிட்டான். நீங்கள் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்தா உங்களுக்கு தெரியும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. இன்னைக்கு ஆவிக்குரிய நிலையில் யாராவது சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட திரும்ப போங்க. உற்சாகமான ஆவி எனக்குள்ள வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. தாவீதை போல, ஆண்டவரே அந்த இரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க. உலக சந்தோஷம் அது இன்னைக்கு இருக்கும், ரட்சிப்பின் சந்தோஷம் அது வேறு, அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவனுக்கு தெரியாது எது என்னுடைய சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். ரட்சிக்கப்படாதவனுக்கு தெரியாது அந்த ரட்சிப்பினுடைய மகிழ்ச்சி. அல்லேலூயா. அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க இயலாது. ரட்சிப்பின் சந்தோஷம் அது இப்படிப்பட்டது என்று சொல்லி புரிய வைக்க இயலாது. ஏன்னா அது ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷம். ரட்சிக்கப்படாதவனை அவன் சொல்லுவான், உலக சந்தோஷத்தை பாரு அப்படின்னுவான். இதை போல இருக்குமா, அதை போல இருக்குமான்னு கேட்குறான். இந்த உலகத்தினுடைய சந்தோஷத்தை போல அல்ல ரட்சிப்பின் சந்தோஷம். என்கிட்ட என்ன இருந்தாலும் என்ன இல்லாட்டியும் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற சந்தோஷம் அது மேலானது. அதைத்தான் தாவீது கேட்குறான். தாவீதினுடைய வாழ்க்கையில் ராஜா, அவன் நினைச்ச சாப்பாடு கிடைக்குது, வேலைக்கு ஆள் இருக்கிறான், சொன்னதை செய்கிறதுக்கு ஆள் இருக்கு. ஆனால் அவன் வாழ்க்கையில் என்ன கிடையாது தெரியுமா? சந்தோஷம் இல்லை, ரட்சணிய சந்தோஷம் இல்லை அவன் வாழ்க்கையில். அவன் சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்கலாம், ஆனால் அவனுக்கு தெரியுது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்ன அப்படின்னு. இன்றைக்கு அநேக பேருக்கு தெரியலை ரட்சிப்பின் சந்தோஷம்னா என்னன்றது. இந்த உலக சந்தோஷத்தை தேடுறாங்க. தாவீதுக்கு தெரியும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். மனம் திரும்பினான் தாவீது, தன்னை சீர்படுத்தினான், தன்னை ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அவன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் என்ன செய்தார், கொண்டு வந்தார். இதனால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கும் தேவனுக்கு இடையில் ஒரு பிரிவினை உண்டு பண்ணுறது எது? பாவம் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்குறார். ஆண்டவருக்கு தெரியும் தானே இந்த உலகத்துக்கு வந்தது எதற்காக? அடிக்கப்படுகிறதற்காக. ஆனால் அவர் அதற்காக அப்படி சொல்லவில்லை. அவர் சொன்ன காரியம் என்னன்னா, அவர் சிலுவையில் என்னவாக தொங்கினாரா? பாவமாக தொங்கினாரா? பாவமானார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணர். அவருக்கும் இயேசுவுக்கு இருந்த உறவு அங்கே என்ன செய்யப்பட்டது? தடைப்பட்டது. ஆண்டவர் கேட்குறாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அவருடைய முகத்தை அவர் மறைத்து கொண்டார். பாருங்க, இயேசுவுக்கு தெரியுது, கதறாரு. என்ன? தேவனுக்கும் தனக்கு இருந்த உறவு இல்லாமல் போனதை நினச்சி அவர் கதறாரு. இன்னைக்கு தேவனுக்கும் நமக்கும் இடையில் உறவே இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறோம். ஆனால் மனம் திரும்பினால் கர்த்தருடைய அந்த மீட்பை நம்மால் காண முடியும். மனம் திரும்பினால் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எங்களால் என்ன செய்ய முடியும்? காண முடியும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் அந்த மனம் திரும்பின அனுபவத்தை காண முடியலை. இன்றைக்கி கேட்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து கேட்டுட்டு போவாங்க, மனம் திரும்பலை. என்றைக்கு மனம் திரும்புதல் ஒருவனுடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிறதோ பெரிய மாறுதலை அவன் வாழ்க்கையில் காண முடியும். இன்றைக்கு நாளை பிரிவினைகள், சபைக்குள்ளே பிரிவினைகள். யார் என்ன காரணம் அப்படின்னா, பிரிவினை எதனால் வருகிறது அப்படின்னா பாவம். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பாவத்தை நீங்கள் அனுமதிப்பீங்கன்னா நீங்கள் விலகி நிற்க வேண்டியதாக இருக்கும். உங்களை கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலக வைக்கிறது அவனுடைய வேலை. இன்னைக்கு வீடு வீடாக சபை நடக்குது, தெரியுமா உங்களுக்கு? அதை போய் நடத்துறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான், அது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு அநேக பெரிய பணக்காரர்கள்லாம் வீட்டுக்கு வீடு என்ன நடத்துகிற சபை நடக்குது. அதுக்கு காசை கொடுத்தா மாதம் கிழமை வந்து நடத்திட்டு போகிற அளவுக்கு இருக்குது. ஏதாவது கூட கதைச்சு அவனை தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தனை கொண்டு வரதுக்கு அவங்கள்ட்ட பணம் இருக்குது. இன்றைக்கி அப்படி தான் சபைகள் நடக்குது, உங்களுக்கு தெரியும். அவனுடைய தந்திரம்
இவர்களை தனிமைப்படுத்துவது, சபையை விட்டு வெளியால் கொண்டு போவது. இன்றைக்கு அநேகருடைய வீடுகள் அப்படி தான் நடக்குது. தனியாக கொண்டு போயிட்டா எப்படி வேணாலும் அவன் அது ஒரு மனிதன் தனித்து வந்துட்டான் அப்படின்னாலே அவன் பாவத்துக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு விழுந்துட்டான்னு அர்த்தம். அவனுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. சபைக்கு வந்துக்கிட்டு இருந்தார் ஒருவர். அவர் ஒரு சபையிலேருந்து இன்னொரு சபைக்கு போனார், அந்த சபையிலேருந்து இன்னொரு சபைக்கு போனார். பிறகு எந்த சபைக்கும் போகலை. நான் கேட்டேன், பிரதர் ஏன் சபைக்கு போகலையா அப்படின்னு. இல்லை பிரதர், நாங்கள் தனியாக இப்போ நாங்களே இப்போ செய்கிறோம் பிரதர் அப்படின்னாரு. அப்படியா, அப்படின்னா யார் உங்களுக்கு போதகர்? இல்லை பிரதர், நாங்களே போதகர் பிரதர் அப்படின்னாரு. நாங்களே எல்லாம் செய்கிறோம் பிரதர் அப்படின்னாரு. அப்படியா, ரைட் அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, ஒருவன் எச்சரிக்கிறதற்கும் ஒருவன் கடிந்து கொள்ளுகிறதற்கும் யாரும் இப்போ நமக்கு தேவையில்லை. நான் என்ன பாவம் செய்கிறோன்றது நம்மளோட பாவத்தை உணர்த்துறதுக்கும் ஒருத்தனும் தேவையில்லை. அதே பாவத்தில் வாழலாம், அதே பாவத்தில் ஜீவிக்கலாம். அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, சபைன்னா அங்கே போயிட்டு உட்காந்துருந்தா என்ன நடக்கும்? எச்சரிப்பின் சத்தம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கும், அல்லது உறுத்தும். நாமளே தனியாக உட்காந்துட்டா என்ன பிரச்சனை? எவனும் நம்மளை பேசுறதுக்கு இல்லை. சாத்தானுடைய அடுத்த தந்திரம் இது, தனித்து கொண்டு போகிறது, பிரித்து கொண்டு போகிறது. அவனுடைய நோக்கமே உங்களை தனிமைப்படுத்துகிறது, உங்களை பிரிக்கிறது. அதுக்கு நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திட்டான்னா அதோட நீங்கள் விழுந்து போய் விட்டீர்கள் என்பதை நீங்கள் நல்லா அணிஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்களோடு உங்களோட ஒரு உறவு சரியான முறையில் வச்சுக்கொள்ள உங்களால் முடியலை அப்படின்னா, நான் அந்த சகோதரியோட உறவு சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பரலோகம் போக முடியாது என்பதை தெளிவாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். இன்னும் வரைக்கும் சபைக்குள்ளே ஒரு ஒப்புரவாகுதலோடு நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் பரலோகம் போக முடியாது என்பதை நீங்கள் நினச்சி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இறுதியாக நாங்கள் முடிக்கப் போகிறோம். 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அது போதும். நாங்கள் என்னவா வேதம் சொல்லுது? நீங்கள் அதை வாசிக்கிற பொழுது 7வது வசனம் என்ன சொல்லுது? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் என்னவா இருப்போமா? ஐக்கியப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் எதில் நடக்கிறதில்ல தெரியுமா? ஒளியிலே நடக்கிறதில்ல. கர்த்தருடைய வார்த்தையை எங்களை விட்டு கொடுக்கறதில்லை. ஒளியில் நடக்க ஒருவனுக்கு மனதில்லைன்னா அவன் ஐக்கியத்திலிருந்து தூர அவன் கொண்டு போகப்படுகிறான். ஆகவே இந்த நாளில் எங்களை ஆராய்ஞ்சு பார்ப்போம். எங்களை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். நான் தேவனை விட்டு எங்கே போயிட்டேன் அப்படின்னு. தேவனை விட்டு இந்த பாவங்கள் என்னை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போயிருக்குன்றதை பாருங்கள். என் வாழ்க்கையில் என்ன பாவத்துக்கு நான் இடம் கொடுத்துருக்கிறேன்? எனக்குள்ளே இப்போது தேவனுக்கு இடையில் இருக்கிற பிளவு ஒன்று இருக்குது. சில பேர் நினைக்கிறாங்க எப்படின்னா, நான் சபைக்கு போக தேவையில்லை, வீட்டை இருந்து ஆராதனை பண்ணிடலாம். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், அங்கே போய் தானே நான் ஆராதனை பண்ணணும், அந்த கூட்டத்துக்கு போனால் தான். இல்லை, அதுதான் பிசாசனுடைய தந்திரம். அதாவது நிறைய பேர் அப்படித்தான் அவன் பாவத்துக்குள்ளே நடத்திக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில் சரியான உறவு இருக்குன்னா நீங்கள் சபையோடு ஐக்கியப்பட முடியும். இன்றைக்கு சபை ஐக்கியப்பட முடியாதபடிக்கு இருக்கிறதுக்கு காரணம் எங்களுக்குள்ளே விட முடியாத பாவங்கள், வைராக்கியங்களோடு இருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெருமை வந்திருக்கு, ஏதோ ஒரு பெருமையினுடைய காரியம் நமக்குள்ளே இருக்குது. நான் அந்த பெருமையினுடைய காரியத்தை என் வாழ்க்கையில் நான் நிறைய பேரிடம் பார்த்துருக்கிறேன். அவர்களை கொன்று போட்டதை பார்த்துருக்கிறேன். அவர்கள் தாழ்த்தப்பட்டு போகிறதை பார்த்திருக்கிறேன். உயர்வான ஒரு நிலையில் இருந்தால் தாழ்த்தப்படுக, யாராலும் மதிக்கப்படாத நிலைமையிலே போகிறதை பார்க்கிறேன். தூக்கி எறிந்துவிட்டு கர்த்தரோடு உங்கள் உறவை சீர்படுத்துங்கள். இன்றைக்கு இந்த நாளிலே ஏதோ ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்துருக்கிறோம். மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. தேவனை மற்றவர்களை வேணும்னா நீங்கள் ஏமாற்றலாம்,
தேவனை ஏமாற்ற முடியாது. நீங்கள் மறைவான பாவம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அது என்னன்றதை மட்டும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். அலசி பார்க்க போகிறோம். ஒருவர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம்.